சென்னை வள்ளுவர் கோட்டம் நெடுஞ்சாலையில் மழைநீர் வடிகால் பணிகள் முழுமையாக நிறைவடையாததால் சாலையில் தேங்கியுள்ள மழைநீரை டிராக்டர் மூலமாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் நேரில் இணைகிறார். ஸ்ரீ சந்தோஷ், தற்போது அங்கு மழைநீர் எவ்வளவு தேங்கி இருக்கிறது, இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, விவரங்களை விரிவாக பதிவு பண்ணலாம். வணக்கம் சரவணன். நேற்று இரவு முதல் சென்னையில் படிப்படியாக மழையினுடைய அளவு அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்த நிலையில் நேற்று இரவு முதலே கனமழை என்பது பல்வேறு இடங்களில் தொடங்கியிருந்தது. அதன் விளைவாக தான் பல்வேறு சாலைகளில் மழைநீர் என்பது தேங்கி இருக்கிறது. மழைநீர் வடிகால் அமைத்திருக்கக்கூடிய இடங்களில் மழைநீரை தானாகவே அப்புறப்படுத்துகிறது. குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இந்த நுங்கம்பாக்கம் நெடுஞ்சாலை பகுதியில் மழைநீர் வடிகால் பணிகள் என்பது முறையாக வடிவமைக்கப்படவில்லை. இதனால் சாலையில் செல்லக்கூடியவர்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகக்கூடிய நிலை என்பதுதான் இந்த பகுதியில் நீடித்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் அருகிலேயே காவல் நிலையம், அதே போல வார்டு மெம்பரினுடைய அலுவலகமும் இருக்கக்கூடிய நிலையில் இந்த பகுதியினுடைய இடங்களில் இருக்கக்கூடிய மழைநீரை அகற்றக்கூடிய பணியில் டிராக்டர்கள் மூலமாக மழைநீரை வெளியேற்றக்கூடிய பணியிலும் மாநகராட்சி ஊழியர்கள் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பகுதியை பொறுத்தவரையிலுமே வலது பக்கம் திரும்பினால் வள்ளுவர் கோட்டமும், அதே போல இடது பக்கம் சாலையின் வழியாக நுங்கம்பாக்கம் வருவதால் ஒரு பிரதான சாலையாக தான் இந்த பகுதி என்பதும் விளங்கி வருகிறது. சாலையில் தேங்கி இருக்கக்கூடிய மழைநீரை அப்புறப்படுத்தக்கூடிய பணியில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வந்தாலும் கூட டிராக்டரில் இருந்து வரக்கூடிய பல்வேறு இடங்களில் இருந்து வரக்கூடிய வாகனங்கள் என்பது பெரும் சிரமத்திற்கு சந்திக்கக்கூடிய நிலை என்பதுதான் நீடித்து வருகிறது. மழைநீர் வடிகால் பணிகளை கடந்த பருவமழை தொடங்கிய போதே ஆரம்பித்து இருந்தால் இந்த பிரச்சனை இருக்காது என்ற பொதுமக்கள் குற்றச்சாட்டு என்பதையும் முன்வைத்திருக்கின்றனர். தற்போது வடகிழக்கு பருவமழை என்பது தொடங்கி இருக்கக்கூடிய நிலையிலும் இந்த பணிகள் நிறைவடையாத காரணத்தினால்தான் தற்போது மழைநீர் தேங்கி இருப்பதாகவும் கடும் அவதிக்கு உள்ளாகி வருவதாகவும் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் மழைநீர் வடிகால் பணிக்காக அமைக்கப்பட்டிருந்த பலகைகள் கூட சரியாக எடுக்கவில்லை என்றும் குற்றச்சாட்டை முன்வைத்து வருகின்றனர். இந்த பகுதியில் மழைநீர் வடிகால் பணி சற்று வெளியேறினாலும் கூட அந்த மழைநீர் வடிகால் பணிகளை மூடக்கூடிய அந்த மூடி என்பதும் சரியாக இல்லாத காரணத்தினால் யாரேனும் விழக்கூடிய அபாயம் என்பதும் இந்த பகுதியில் நிலவி வருகிறது. இந்த பகுதியை கடந்து செல்லக்கூடிய பொதுமக்கள் சற்று சிரமப்பட்டு இந்த பகுதியை கடந்து செல்லக்கூடிய நிலை என்பதுதான் தொடர்ச்சியாக நீடித்து வருகிறது. இந்த பகுதியில் மழைநீர் வடிகால் பணியை முழுமையாக நிறைவடைத்து இனிவரும் காலங்களில் பெய்து வரக்கூடிய மழை நீரை இந்த பகுதியில் தேங்காத வண்ணம் பாதுகாக்க வேண்டும் என்பதே பொதுமக்களினுடைய ஒற்றை கோரிக்கையாகவும் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் வைக்கின்றனர். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கக்கூடிய சூழலில் தற்போது சென்னை நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டம் சாலையில் மழைநீர் வடிகால் பணிகளை முறையாக மேற்கொள்ளாத காரணத்தால் அங்கு மழைநீர் தேங்கி பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் சிரமமடைந்திருக்கின்றனர். இருப்பினும் தற்போது டிராக்டரில் மோட்டார் பொருத்தி அந்த தேங்கிய மழைநீரை வெளியேற்றும் பணி நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நேரலையில் பிரத்யேக காட்சிகளுடன் வழங்கியமைக்கு நன்றி சந்தோஷ்.